நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. சரியா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவளை ஒன் சைடு ஆல் அவுட் பண்றான். ஒன் சைடா விடுறானா? ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்கானா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியல. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. சரியா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவளை ஒன் சைடு ஆல் அவுட் பண்றான். ஒன் சைடா விடுறானா? ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்கானா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியல. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. சரியா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவளை ஒன் சைடு ஆல் அவுட் பண்றான். ஒன் சைடா விடுறானா? ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்கானா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியல. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. சரியா? வசந்தி யாருன்னா